வணக்கம். நாவன் அகாடமியிலிருந்து செந்தமிழ் பாவை. தெரிந்ததை வைத்து தெரியாததை தெரிந்து கொள்ளலாம் என்ற தலைப்பில் இன்று நாம் தேர்ந்தெடுத்த வார்த்தை இட் இஸ் ஈஸி. இட் இஸ் ஈஸி அப்படின்னா இது எளிது. இட் இஸ் ஈஸி. இதை சுருக்கமாக பேசணும் என்றால் இட்ஸ் ஈஸி. இட் அபாஸ்ட்ரஃபி எஸ் கொடுத்து நம்ம சுருக்கமாக பேசலாம். இட்ஸ் ஈஸி. ஸோ இந்த இட் இஸ் ஈஸி, இட்ஸ் ஈஸி, இதை எப்படி நம்ம அடுத்தடுத்த வார்த்தையை சேர்த்து இந்த வார்த்தையை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி படிக்கலாம்ன்றது இன்றைய வகுப்பில் பார்க்கலாம். இட்ஸ் ஈஸி எளிது. இதே இட்ஸ் ஈஸி டு பக்கத்துல ஒரு மெயின் வெர்ப் பிரசன்ட் கொடுத்தாலே போதும். என்ன செய்யறது ஈஸின்றத பின்னாடி நாம சொல்லலாம். ஓகே, இட்ஸ் ஈஸினா எளிது. என்ன செய்யறது ஈஸி? இட்ஸ் ஈஸி டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஆங்கிலம் பேசுறது ஈஸி. அப்ப இட்ஸ் ஈஸி டுன்றது காமன். ஸோ டு பக்கத்துல வர மெயின் வெர்ப் பிரசண்டா கொடுத்துட்டாலே போதும். என்ன செய்யறது ஈஸின்றத நான் பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் ஈஸி டு ஆப்ரேட் திஸ் மிஷின். இந்த மிஷினை ஆப்ரேட் பண்றது ஈஸி. இட்ஸ் ஈஸி டு குக் நூடுல்ஸ். நூடுல்ஸ் சமைக்கிறது ஈஸி. இட்ஸ் ஈஸி டு சால்வ் திஸ் சம். இந்த சம்மை சால்வ் பண்றது ஈஸி. இட்ஸ் ஈஸி டு கன்வின்ஸ் ஹர். அவளை கன்வின்ஸ் பண்ணுவது ஈஸி. அவளை சமாதானப்படுத்துவது ஈஸி. இட்ஸ் ஈஸி டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். கேள்விகள் கேட்பது ஈஸி. ஆக மொத்தத்துல இட்ஸ் ஈஸி டு பக்கத்துல வர மெயின் வெர்ப் பிரசன்ட் கொடுத்துட்டாலே போதும். எது செய்யறது ஈஸின்றத நாம பேசலாம். ஓகே, இப்ப இந்த ஸ்லைட்ல பாருங்க. இட்ஸ் ஈஸி அப்படின்னா ஈஸி. இட்ஸ் வெரி ஈஸி அப்படின்னா ரொம்ப ஈஸி. இதை ஈஸி இல்லை கடினம் அப்படின்னு சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா நாட் சேர்க்க போறீங்க. எந்த இடத்துல நாட் சேர்க்கணும்? இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ மற்றபடி எல்லாமே சேம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். இட்ஸ் நாட் ஈஸி டு பக்கத்துல ஒரு மெயின் வெர்ப் பிரசன்ட் கொடுத்தா போதும். இது ஈஸி இல்லை அப்படின்னு நாம பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் நாட் ஈஸி டு அசம்பிள் எ நியூ கார். ஒரு புது கார் அசம்பிள் பண்றது ஈஸி இல்லை, எளிது இல்லை, கடினம். அதே போல அடுத்து பாருங்க, இட்ஸ் நாட் ஈஸி டு கம்ப்ளீட் எ டிகிரி. ஒரு டிகிரி முடிக்கிறது ஈஸி இல்லை, எளிது இல்லை. இட்ஸ் நாட் ஈஸி டு கெட் எ நியூ ஜாப். ஒரு புது ஜாப் கிடைக்கிறது ஈஸி இல்லை, எளிது கிடையாது. ஓகே, அடுத்து பாருங்க, இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் நாட் ஈஸின்னு படிச்சோம் இல்லையா? இட்ஸ் நாட் ஈஸிக்கு பதில் வேற என்ன சொல்லலாம்? இட்ஸ் ஹார்ட். இட்ஸ் ஹார்ட் அப்படின்னா இது கடினம். எப்படி நம்ம இட்ஸ் நாட் ஈஸி வச்சு வாக்கியம் அமைச்சோம். அப்ப இட்ஸ் நாட் ஈஸிக்கு பதில் இட்ஸ் ஹார்ட்னு சொல்லலாம். இட்ஸ் ஹார்ட் டு அசம்பிள் எ நியூ கார். ஒரு புது கார் அசம்பிள் பண்ணுவது கடினம். அதே போல இட்ஸ் ஹார்டுக்கு பதில் இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ டிஃபிகல்ட்னா கடினம் தான். இட்ஸ் டிஃபிகல்ட் டு கம்ப்ளீட் எ டிகிரி. ஒரு டிகிரி முடிப்பது கடினம். இட்ஸ் டஃப். ஸோ இட்ஸ் ஹார்ட், இட்ஸ் டிஃபிகல்ட், இட்ஸ் டஃப் எல்லாமே சேம் மீனிங் தான். இட்ஸ் டஃப் டு கெட் எ நியூ ஜாப். ஒரு புது ஜாப் கிடைக்கிறது கடினம். ஸோ நெகட்டிவா சொல்லும்போது ஒன்று இட்ஸ் நாட் ஈஸின்னு சொல்ல போறீங்க, அல்லது அதற்குன்னு ஒரு வார்த்தைகள் இருக்கு இல்லையா கடினம்ன்றதுக்கு, அதை பயன்படுத்தி பேச போறோம். இட்ஸ் ஹார்ட், இட்ஸ் டிஃபிகல்ட், இட்ஸ் டஃப். ஓகே, இப்ப இதுல பாருங்க, ஈஸி, இது ஈஸி, அது ஈஸி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்ப உங்களுக்கு ஈஸி, இந்த செயலை செய்யறது உங்களுக்கு ஈஸி அப்படின்னு பேசணும்னா அப்ப உங்களுக்குன்றத நான் எந்த இடத்துல ஆட் பண்ணலாம்ன்றத சொல்றேன். இட்ஸ் ஈஸி ஃபார் யூ. ஃபார் யூ அப்படின்னா ஃபார் யூ உங்களுக்கு. இந்த ஃபார்ன்ற ப்ரப்போர்ஷன் பாத்தீங்கன்னா கு காக அப்படின்னு தமிழ்ல உச்சரிக்கும் போது நம்ம போடலாம். ஓகேயா? ஸோ அதனால அந்த இடங்கள் எல்லாத்துக்குமே இதுதான் போடணும்னு பொருள் இல்லை. இந்த கு காக வர வேண்டிய இடத்துலையும் பா யூஸ் பண்ணலாம். அதுக்காக சென்னைக்குன்னு சொல்லும் போது, நான் சென்னைக்கு போகிறேன்னு சொல்லும் போது
I go to சென்னை. I will go to சென்னை. to தான் போடுவோம் அந்த இடத்துல. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது சென்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது to போடுவீங்க அந்த ப்ரிப்போர்ஷன். அப்ப அந்த இடத்துல போய் நான் ஃபாதா சொன்னேன். கூனால ஃபாதா, காகனால ஃபாதா. அப்ப I will go for சென்னைன்னு சொல்லக்கூடாது. ஓகேயா? அப்ப ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த கூக்காக அப்படின்னு நம்ம தமிழ்ல உச்சரிக்கிறத நான் ஃபார் த ப்ரிப்போர்ஷன் யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல இட்ஸ் ஈஸி ஃபார் யூ அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஈஸி. இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு கெட் எ நியூ ஜாப். ஒரு புது ஜாப் கிடைக்கிறது உங்களுக்கு ஈஸி. அதுக்கு பின்னாடி நான் இன்னும் ஒரு வார்த்தையை ஆட் பண்ற பாருங்க. இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு கெட் எ நியூ ஜாப் பிகாஸ் ஏனென்றால் you have a lot of experience. You have a lot of experience அப்படின்னா உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. It's easy for you to get a new job. ஒரு புது ஜாப் கிடைக்கிறது உங்களுக்கு ஈஸி because ஏனென்றால் you have a lot of experience. உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்ப நிறையன்றதுக்கு இந்த இடத்துல என்ன வார்த்தையை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம்? a lot of. a lot ofன்றது phrasal verb. so இந்த phrasal verb யூஸ் பண்ணிருக்கேன் நிறையன்ற பொருளுக்கு. ஓகேயா? இது அடுத்த சென்டென்ஸ்ல பாருங்க. அது a lot ofக்கு பதில் lots of ன்னு சொல்லிருக்கேன் பாருங்க. இதுவும் நிறையன்ற பொருள் தான் கொடுக்கும். ஏ போட்டீங்க அப்படின்னா லாட் தான் வரும். ஏ போடலை அப்படின்னா லாட்ஸ் ஆஃப். ரெண்டுமே சிமிலர் மீனிங் தான், சேம் மீனிங் தான். ஓகேயா? ஸோ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு கெட் எ நியூ ஜாப் பிகாஸ் யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்ப நிறையன்றதுக்கு லாட் ஆஃப், லாட்ஸ் ஆஃப் ரெண்டு phrasal verb நாம யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து பாருங்க. இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு ரன் ஃபாஸ்ட். இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு ரன் ஃபாஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ஸ்லிம். உங்களுக்கு வேகமா ஓடுறது உங்களுக்கு ஈஸி. ஏனென்றால் பிகாஸ் யூ ஆர் ஸ்லிம், நீங்க ஸ்லிம்மா இருக்கீங்க. அதே போல அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு கேட்ச் ஏர்லி மார்னிங் ட்ரெயின் because you are an early bird. It's easy for you to catch early morning train. Early morning train, விடியற் காலையில் கிளம்பக்கூடிய ட்ரெயினை பிடிக்கிறது உங்களுக்கு ஈஸி because you are an early bird. You are an early bird அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக எழுந்திருக்கும் பழக்கம் உள்ளவங்கன் பொருள். You are an early birdன்றது one of the idioms. ஸோ idioms அப்படின்னா மரபு தொடர். ஓகேயா? அப்ப ஏர்லி பேர்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா விடிகாலையில எழுந்திருக்கிற பழக்கம் உள்ளவங்களை நாம ஆங்கிலத்துல ஏர்லி பேர்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம இந்த இடத்துல பிகாஸ் யூ ஆர் அண்ட் ஏர்லி பேர்ட், ஏனென்றால் நீங்க விடிகாலையில சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கம் உள்ளவங்கன்னு பொருள். ஓகே, அடுத்து பாருங்க. இப்ப இட்ஸ் ஈஸி ஃபார் யூ நம்ம படிச்சோம் இல்லையா? அப்ப இந்த இட்ஸ் ஈஸி ஃபார் யூ உங்களுக்கு ஈஸி. இது அவனுக்கு ஈஸி அப்படின்னா இட்ஸ் ஈஸி ஃபார் ஹிம். அவனுக்கு இட்ஸ் ஈஸி ஃபார் ஹிம். இது அவளுக்கு ஈஸின்னு சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா இட்ஸ் ஈஸி ஃபார் ஹர். இட்ஸ் ஈஸி ஃபார் ஹர். அப்ப அவளுக்கு ஈஸி. இட்ஸ் ஈஸி ஃபார் மீ, எனக்கு ஈஸி. இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ், எங்களுக்கு ஈஸி. இட்ஸ் ஈஸி ஃபார் தம், அவர்களுக்கு ஈஸி. ஓகேயா? அப்ப உங்களுக்கு ஈஸின்ற மாதிரி நம்ம இத்தனையும் நாம பேசலாம். ஓகே, சோ இதையும் நீங்க நீங்களாகவே வார்த்தையை அமைக்கலாம். எளிதுதான், இது ஒண்ணும் பெருசுலாம் கிடையாது ஆங்கிலம் பேசுறது. சோ இந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுட்டு நீங்களாவே வார்த்தையை அமைக்க முயற்சி செய்யுங்க. ஓகே, அடுத்து பாருங்க. இதையே நான் கேள்வியா கேட்கணும்னு விரும்புறேன். இப்ப இட் இஸ் ஈஸி. இட் இஸ் ஈஸி அப்படின்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வார்த்தை, ஒரு செய்தி வாக்கியம் இல்லையா? இட்ஸ் ஈஸி, இட் இஸ் ஈஸி. இப்ப இதே நான் எஸ் ஆர் நோ கொஸ்டின். எஸ் ஆர் நோ கொஸ்டின்னா என்ன? நான் கேட்கிற கேள்விக்கு ஒன்னு எஸ் அல்லது நோன்னு சொல்ற கேள்விகளை தான் எஸ் ஆர் நோ கொஸ்டின் சொல்லுவோம். ஸோ இந்த எஸ் ஆர் நோ கொஸ்டின் எப்படி வரணும்னா முதல் ஆக்சிலரி வேர்ப், அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் வேர்ப்.
இட் இஸ் ஈஸில பாருங்க இட் சப்ஜெக்ட் இஸ் ஆக்சிலரி verb. ஸோ இப்படி வந்ததுன்னா அது செய்தி வாக்கியம் ஸ்டேட்மெண்ட். ஓகேயா? இதே எஸ் ஆர் நோ கொஸ்டினா இருந்தது அப்படின்னா அப்ப ஆக்சிலரி verb தான் முதல் வரணும். அப்ப ஆக்சிலரி verb எது? இஸ் ஆக்சிலரி verb, இட் சப்ஜெக்ட். ஸோ அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எஸ் ஆர் நோ கொஸ்டினுக்கும் சப்ஜெக்டும் வேர்பும் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஓகேயா? அப்ப இஸ் முதல் ஆக்சிலரி verb முதல்ல, அடுத்து சப்ஜெக்ட் வந்தா அது கேள்வி. அப்ப இஸ் இட் ஈஸி, இது கேள்வி. ஈஸியா, இஸ் இட் ஈஸி அப்படின்னு கேக்குறது. ஓகேயா? இதுல ஒரு சில வார்த்தைகள் பார்க்கலாம். இப்ப நாம இதுக்கு முன்னாடி இட்ஸ் ஈஸில என்னென்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படிச்சோமோ அதை இங்க ஒட்டு மொத்தமா கொடுத்திருக்கிறேன். இத பாத்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் இட் ஈஸி, இஸ் இட் ஈஸி டு லிஃப்ட் தி சேர், இந்த சேரை தூக்குறது ஈஸியா? இஸ் இட் ஈஸி டு லிஃப்ட் தி சேர், இந்த சேரை தூக்குறது ஈஸியா? அடுத்து பாருங்க, இஸ் இட் ஈஸி டு ஸ்பீக் ஆன் தி ஸ்டேஜ், இஸ் இட் ஈஸி டு ஸ்பீக் ஆன் தி ஸ்டேஜ், ஸ்டேஜ்ல பேசுறது ஈஸியா? அப்ப இது யாருன்னு நாம குறிப்பிட்டு சொல்லல, பொதுவா கேட்கலாம். ஈஸியா அப்படின்னு கேக்குறீங்க. இதே அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, இஸ் இட் ஈஸி ஃபார் யூ, உங்களுக்கு ஈஸியா? அப்ப உங்களை நோக்கி கேக்குறோம், உங்களுக்கு ஈஸியா அப்படின்னு கேக்குறோம். அப்ப இஸ் இட் ஈஸி ஃபார் யூ டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்றது உங்களுக்கு ஈஸியா? அது எவ்வளவு கடினம் தெரியுமா? அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு தெரியுமா? இஸ் இட் ஈஸி ஃபார் யூ டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்றது ஈஸியா? அதே போல அடுத்து பாருங்க, இஸ் இட் ஈஸி ஃபார் தெம், இஸ் இட் ஈஸி ஃபார் தெம் அப்படின்னா அவர்களுக்கு ஈஸியா? இஸ் இட் ஈஸி ஃபார் தெம் டு வின் திஸ் மேட்ச், இந்த மேட்ச்ல வின் பண்றது அவர்களுக்கு ஈஸியா? இஸ் இட் ஈஸி ஃபார் ஹர் டு கெட் எ ப்ரமோஷன், இஸ் இட் ஈஸி ஃபார் ஹர் டு கெட் எ ப்ரமோஷன், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது அவளுக்கு ஈஸியா? அதுக்கு எவ்வளவு உழைக்கணும்? ஓகேயா? அதுக்கு எவ்வளவு உழைக்கணும்? அவளுக்கு அது ஈஸியா? இஸ் இட் ஈஸி ஃபார் ஹர் டு கெட் எ ப்ரமோஷன். ஓகே, அப்ப இந்த ஈஸி, இட்ஸ் ஈஸின்ற இந்த வார்த்தையை வச்சு நம்ம இத்தனை வாக்கியங்களை அமைத்திருக்கிறோம். ஸோ இதே போலவே நீங்களும் நிறைய வாக்கியங்கள் அமைக்கலாம். ஸோ frame similar sentences and drop your answers in the comment box. ஸோ இந்த வகுப்பு உங்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வகுப்பு நன்றாக புரிந்தது என்றால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே போல ஆங்கிலம் படிக்க விரும்பும் உங்களுடைய தோழர் தோழியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதிய வரவு என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே போல பெல் ஐகான் ஆளையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுடைய பார்வைக்கே வந்துவிடும். நன்றி, விடைபெறுகிறேன்.